கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிப்போம். வேதாகமத்திலிருந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23 மற்றும் 24 வசனத்தை நாம் தியானிப்போம். 23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தினத்தில் நாம் பார்க்கிறது என்னவென்றால், நாம் ஏதாவது காரியத்துக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது சந்தேகப்படாமல் நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் அப்படியாகவே நம்முடைய விசுவாசத்தை கண்டு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது, எவனாகலும் இந்த மலையை பார்த்து என்று சொன்னால், அந்த மலை என்பது நம்முடைய கஷ்டங்கள், தொல்லைகள், வேதனைகள், பெரும்பாடுகள். ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த பாடுகளாய் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து, அந்த மலை போல இருக்கிற அந்த கஷ்டங்களை பார்த்து, தொல்லைகளை பார்த்து நாம் சந்தேகப்படாமல் விசுவாசத்துடனே இயேசு என்ற நாமத்தில் நம்பிக்கை வைத்து நாம் சொல்லும் பொழுது, அந்த மலை போல் இருக்கிற, மலை போல தோன்றுகிற அநேக பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். ஆதலால் தேவன் சொல்லுகிற வார்த்தை கடைசியாக என்னவென்றால், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொன்னார். ஆகையால் நாம் ஜெபம் பண்ணும்போது நம் விசுவாசத்துடனே நம்பிக்கையோடு இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நாம் ஜெபிக்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பு வைத்து, கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தை வைத்து, உறுதியான நம்பிக்கையோடு நாம் ஜெபத்திலே கேட்போம். அப்பொழுது கர்த்தர் நாம் கேட்கிற அனைத்திற்கும் அவர் சித்தம் உள்ளவராய் இருந்து, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாய் மாறுவோம். ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிப்போம். ஆமென்.